விண்ணை போகும் பறவைகளாய் நீயும் நானும் பிரிந்திடலாம் உலக. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இங்கே பாருங்கள். இது பேர் உங்களுக்கு தெரியுமா? இது பேர் வந்து அத்திக்காயின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது. இது வந்து லேடிஸ்க்காகட்டும் ஜென்ஸ் வயிற்று புண்ணு யாருக்கெல்லாம் நிறைய இப்போலாம் நிறைய அல்சர் சாப்பிடாம வந்து டயட்டில் இருக்கிறன்ற பேரில் அல்சர் நிறைய வரும். இது வந்து சாப்பிட்டிங்கனாக்கா அது வயிற்று புண்ணில் நல்லா ஆற்றும். இது யாருக்கெல்லாம் கிடைக்குதோ நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ரிசல்ட்டு. வாங்க இதை நான் எப்படி செய்கிறேன்றத பார்க்கலாம். நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வானல் வந்து நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதை வந்து நான் வேணுன்ற அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து நான் கோல்டு வினர் தான் யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், எண்ணெய் சூடு ஏறிச்சு. நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகாக கூட இப்போ வந்து இன்னொரு ஐட்டம் நம்ம சேர்க்க போகிறோம். அது என்ன ஐட்டம்னு கேட்டிங்கன்னா, கடலப்பருப்பு உளுந்தும் நான் வந்து ரெண்டும் சரிசமமாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த காயும் அந்த கடலப்பருப்புலாம் சாப்பிடும்போது அது நல்லாயிருக்கும். அதனால் வந்து இன்றைக்கி நான் இதை சேர்த்துக்கிறேன். நான் சீரகம் சேர்க்கல, ஏன்னா டேஸ்ட்டு மாறிடும். அதனால் வந்து கடலைப்பருப்பும் இதையும் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும்னு இப்போ வெங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், 2 வெங்காயம் 2 தக்காளி போட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கறிவேப்பிலை வேணுன்ற அளவுக்கு நான் இப்போ இது வந்து வெங்காயமும் கறிவேப்பிலையும் 2 மிக்ஸ் பண்ணி போடுறேன் நான். அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். அதனால ஒன்றாவே போட்டுக்கிறேன். இதை நல்லா வதக்கிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வதங்கி வந்ததும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து என் ஸ்டைலில் நான் செய்கிறேன். உங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் இப்படி தான் எனக்கு தெரியும், அதனால் நான் அப்படி செய்கிறேன். நான் டேஸ்ட்டு இது நல்லா இருந்துச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன், நான் ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட பிரில்லியண்ட்டாக சமையல் செய்கிறவங்களாம் இருப்பீங்க, அதனால் நான் சொல்கிறேன். நான் என்னோட சமையல் தெரியாதவங்க இருப்பீங்க, அவங்க வந்து என்னை பார்த்து கற்றுக்குங்க. எனக்கு என்னோட பயங்கரமாக சமையல் தெரிஞ்சவங்க எனக்கு நீங்கள் டிப்ஸு கொடுங்க, இப்படியும் செய்யலான்ட்டு நான் கற்றுக்குறேன். நான் இப்போ பாருங்கள், வதங்கி வந்துச்சு. தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள், இந்த தேவையான அளவுக்கு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் நான். ஏன்னா அப்போ தான் நல்லா நைஸாக அது தக்காளி வந்து மைஞ்சி வரணும். அதனால் இப்போ வந்து வேணுன்ற அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இப்போ வந்து இது எண்ணெய் தனியாக தக்காளி தனியாக வதங்கணும். அப்போ தான் அது வதங்கி இருந்தால் ஆட்டுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரும்போது தான் இது வதங்கிச்சு. இப்போ வந்து இது நம்ம எதை சாப்பிட்டாலும் நம்ம நல்லா டேஸ்ட் இருக்கும். அதனால் இப்போ வந்து அத்திக்காய் நம்ம கட் பண்ணி நல்லா தண்ணியில் வந்து ஒரு 5-6 டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அந்த விதெல்லாம் போகிற அளவுக்கு. இங்கே பாருங்கள், அந்த அத்திக்காயை வந்து இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி கொடுத்துட்டு, ஏன்னா அடி பிடிக்கும், அதனால் நான் சொன்னேன். வாங்க, இது நான் பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா கிளறி விட்ருக்குங்க. மசாலாலாம் வந்து இதில் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். தக்காளி வெங்காயம்லாம் சேர்த்து எண்ணெயெல்லாம் சேர்த்து இதோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அதனால் கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து என்னுடைய சமையல். இது என் ஸ்டைலில் நான் செய்கிறேன், பார்த்துக்குங்க. இதை நல்லா வதக்கணும். பாருங்கள், இதுலேயே வந்து வேக தண்ணி வந்து நிறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் மொத்த தண்ணி நீங்கள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் தண்ணி சேருங்க. ஏன்னா நம்ம தண்ணி இப்பயே நம்ம சேர்த்துட்டோம்னா வந்து தண்ணி அதிகமாகிடும். அதனால நான் சொல்கிறேன். வாங்க, இது நல்லா வதங்கி வந்துச்சு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்க வந்தால் நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் நான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து மிளகாத்தூள்லேயும் மஞ்சள் இதெல்லாம் போட்டு ஒன்றா அரைப்போம். அதனால் இந்த அளவுக்கு எனக்கு போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மசாலாலாம் நல்லா உள்ளே நல்லா இறங்கணும். இந்த ஃப்ளேவர் பாருங்கள். எல்லாமே நான் ஒவ்வொரு ஐட்டம் போடும்போது நல்லா நான் வதக்கி கொடுத்துக்குவேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தண்ணி இன்னும் இருக்குது, வதங்கலை. இந்த மாதிரி நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணும்போது வந்து நல்லாயிருக்கும், எல்லா மசாலாவும் ஊறி. அதனால் நான் சொல்கிறேன், அவசரமாக செஞ்சாக்கா அந்த சமையல் வந்து நல்லா இருக்காது. நம்ம எவ்வளோ பொறுமையாக செய்கிறோமோ அவ்வளோவும் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் பாருங்கள், இப்போ வந்து வதக்கியாச்சு இது நல்லா. இப்போ வந்து மிளகாத்தூள் நம்ம வேணுன்ற அளவுக்கு சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு போதும், அதனால் வந்து நான் சேர்த்துக்கினேன். ஏன்னா எனக்கு காரம் தெரியும் எவ்வளோ வேணுன்றதுனால. எனக்கு உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து இதை நல்லா கிளறி கொடுக்கணும். ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லை உங்ககிட்ட, இது வந்து எவ்வளோ நம்ம கிளறி கொடுக்குறோமோ அவ்வளோ டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பாருங்கள், அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், எனக்கு வந்து நான் கிரேவி செய்யலை இன்றைக்கி. நல்லா நான் வந்து வறுவல் மாதிரி தான் பண்ணுறேன். அதனால் வந்து நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவி மாரி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இதில் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்குங்க. எனக்கு வந்து நான் இன்றைக்கி ட்ரை ஆகிறேன், அதனால் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பாருங்கள்,
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து உப்பு வேணுன்ற அளவுக்கு போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டே 1/2 ஸ்பூன் உப்பு போட்டோம். இப்போ வந்து இன்னும் 1 ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வேணுன்னா போட்டுக்கோங்க. எனக்கு இந்த அளவுக்கு போதும். நல்லா இது வந்து கிளறி கொடுத்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், நல்லா கிளறி கொடுத்தாச்சு. வாங்க இப்போ மூடி போட்டு நான் 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், நல்லா தண்ணி சுண்டு வந்துடுச்சு. இப்போ வந்து இது சீக்கிரம் வெந்துடுதுங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பலாம் லேட் ஆகலை. நல்லா டக்குன்னு கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வெந்துடுது. எனக்கு காய் வெந்துச்சு, ஆனால் தண்ணி மட்டும் அப்படியே இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கி கொடுத்துக்குறேன். இது நான் தண்ணி போக சுண்டோம், ஏன்னா எனக்கு தண்ணி இல்லாமல் தான் வேணும். அதனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். பாருங்கள், நல்லா கிளறி இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த அனல்லே வைக்கிறேன் நான் இதை. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வதக்கி நல்லா இது கொச்சின்னு இருக்குது. இந்த கொச்சி வந்து இங்கே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம், அவ்வளோதான், ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இங்கே வந்து பாருங்கள், நான் மொத்தத்துக்குமே தேங்காய் போடல. என் தம்பி பொண்டாட்டி தேங்காய் போட்டு சாப்பிடக்கூடாது, டெலிவரி ஆகிருக்கு. அதனால் அவளுக்கு தனி நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ எங்களுக்கு மட்டும் தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு, அவ்வளோதான். இது நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். இது நல்லா கிளறி சும்மா ஒரு 2 செகண்ட் வந்து அந்த தேங்காய் அந்த மசாலாலாம் மிக்ஸ் ஆகணும். அதனால் அந்த அனல்லே வச்சு நல்லா கிளறி கொடுத்துக்குங்க. நம்ம அத்திக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரையும் உங்கள்கிட்ட இருந்து நான் விடைபெறுகிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். சும்மா உங்களுக்கு தமிழில் பேசி பார்த்தேன், எனக்கே வரல, அதனால் இதை முடிச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை. நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்ங்க ஃப்ரெண்ட்ஸ்.